ராகு இருக்கிற பாவத்துல வந்து ஜாதகர் வந்து தன்னோட நாலேட்ஜ வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்க வந்து ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அங்க எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிறது தான் தம்ப் ரூல். அங்க வந்து நீங்க ஆல்ரெடி போன ஜென்மத்துல லேக் ஆயிருக்கீங்க. இந்த ஜென்மத்துல லேகிங்க ஓவர் கம் பண்ணிட்டு அந்த இடத்துல நாலேட்ஜ் அப்கிரேட் பண்றதுக்கு, மெச்சூரிட்டி லெவல வளர்த்துறதுக்கு தான் ராகு அங்க வருது. ஸோ அங்க குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படிங்கும்போது, ஸ்கேட்டரா இருக்கிற எனர்ஜி, என்னால அத ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியலன்னு நெனச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒருநிலைப்படுத்தப்படும். ஒரு கரெக்ட்டான ஒரு பாத்து கிடைக்கும். இப்படி சிதற விட்டுருக்கிறவங்கலாம் சீர்படுத்தப்படுவாங்க. அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்கள் சீராகக்கூடும். அதுக்குண்டான ஃபேவரபிளான ஒரு பீரியடாக குரு, ராகு அக்சஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ராகு எந்த ஒரு கிரகத்தோட கண்ட்ரோலுக்குள்ளயும் போகாது. ஆனா, ராகுவால குருவோட கண்ட்ரோலுக்குள்ள மட்டும் போனா, ராகுவ கைடு பண்றதுக்குள்ள குருவே எக்ஸாஸ்ட் ஆகும்னு சொல்லுவாரு கே.ஆர்.எஸ். அந்த அளவுக்கு குருவோட எனர்ஜி ஃபுல்லா ராகு அப்சர்வ் பண்ணிருமாம். ஆனா, ராகுவால கண்டிப்பா குருவோட கைக்குள்ள வர முடியும். ஸோ, உங்களோட நாலேட்ஜ் எங்கெல்லாம் ராகு எந்த பாவமா உங்களுக்கு வருதோ, விருச்சிகம் எந்த பாவமா வருதோ, மகரம் எந்த பாவமா வருதோ, உங்களுக்கு மீனம் எந்த பாவமா வருதோ, அந்த பாவத்துல ராகு இருக்கு அப்டின்னா, அந்த கரத்துவம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க பாசிட்டிவா அக்வைர் பண்றதுக்கு, அதுல எக்ஸல் ஆறதுக்கும், எக்ஸ்பர்ட் ஆறதுக்கும் சரியான காலகட்டம்.